வெல்கம் டு டியூட்டர் ஏரோட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஃபார் லூப். ஸோ இதுக்கு முன்னாடி வைல் டூ வைல் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஏதாவது ப்ரோக்ராம் வேணும் இல்லை இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அடுத்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைல்லையும் டூ வைல்லையும் வந்துட்டு தனித்தனியாக செஞ்ச விஷயங்களை வந்துட்டு இதை ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துருவோம். அதாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல செஞ்சிருப்போம், கண்டிஷன் செக் பண்ணுறது ஒரு இடத்துல செஞ்சிருப்போம், அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு இடத்துல செஞ்சிருப்போம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னம்னா அந்த லூப்பில் ஒரே இடத்துல வந்துட்டு செமிகோலன் செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரே லைன்லேயே அந்த ப்ராசஸ்ங்கிறத பண்ணியிருப்போம். அதாவது வந்துட்டு கண்ட்ரோல் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் அப்படின்றது அந்த பாடி ஆஃப் த லூப் அப்படின்றது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அது முடிகிறப்போ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் மூணுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே லைன்லேயே நம்ம கொடுத்துடுவோம். ஸோ கண்ட்ரோல் வேரியபிள் இனிஷியலைசேஷன், ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். இந்த பிளாக் முடிகிறப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் திரும்ப கண்டினியூ ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரன் ஆகும். ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதே மாதிரியே ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் கண்டிஷனுக்கு வந்துட்டு வரும். ஸோ கண்டிஷன் திரும்பவும் செக் பண்ணுறப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் திரும்ப கண்டினியூ ஆகும். ஃபால்ஸ்னா ஸோ அந்த பிளாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் லூப்க்கான எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ஃபேக்டோரியல் அப்படின்ற ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறேன், 5 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும். 1 × 2 × 3 × 4 × 5. ஸோ அந்த ஆன்சர் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த இது தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம சம் ஆஃப் n நம்பர்ஸில் வந்து 0ன்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் இந்த இடத்துல 1ன்னு கொடுக்குறோம் அப்படின்னம்னா நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். ஸோ அதனால் நான் இனிஷியேஷன் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது வந்துட்டு நான் இன்புட் அப்படின்றது வாங்குறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு வாங்கினேன் அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு மல்டிப்ளை ஆகும். 10ன்னு வாங்கினேன்னா 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு மல்டிப்ளை ஆகும். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட லூப்புக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் வேணும். அதுக்காக நான் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேல்யூவை நான் இன்புட்டாக வாங்கியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்குற இன்புட் அப்படின்றது 5 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் 3 விஷயத்தையும் வந்துட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நான் என்னால் கொடுத்துக்க முடியும். ஸோ எது வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா செமிகோலன் வச்சு நான் செப்பரேட் பண்ணியிருப்பேன். இனிஷியலாக ஐயோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இனிஷியேட் ஆகும் ஃபஸ்ட் டைம் மட்டும். ஸோ i <= ஏவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ வந்துட்டு எனக்கு இப்போ 1ன்னு இருக்குது. <= 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஏன்னா ஏவோட வேல்யூ நான் 5ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா. ஸோ இப்போ வந்துட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நடக்கும். ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ. ஸோ ஃபேக்ட் இன்ட் ஐங்கிறப்ப என்ன ஆகும், ஃபேக்டில் ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 1 × 1 அப்படின்றது நமக்கு நடக்கும். ஸோ 1 × 1 = 1. 1ங்கிறது இதில் ஸ்டோர் ஆகும், ஃபேக்டில் ஸ்டோர் ஆகும். எகைன் i ++. ஸோ ஐயோட வேல்யூங்கிறது 2 ஆகும். 2 <= 5 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ள வரும். ஆல்ரெடி வந்துட்டு ஃபேக்டில் 1 இருக்குது. ஸோ 1 × 2 அப்படின்றப்போ 2 அப்படின்ற வேல்யூ ஃபேக்டோரியலில் ஸ்டோர் ஆகும். ஃபேக்ட்டுங்கிற அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். எகைன் i ++ 3 ஆகும். ஆல்ரெடி ஃபேக்டில் வந்துட்டு 2 இருக்குது. 2 × 3ங்கிறப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், 6ங்கிற வேல்யூ ஃபேக்டில் ஸ்டோர் ஆகி எகைன் i ++ வரப்போ ஐயோட வேல்யூ 4. ஃபேக்டில் ஆல்ரெடி 6 இருக்குது. 6 × 4ங்கிறப்போ நமக்கு 20ங்கிற வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். எகைன் 20 × 5 = நமக்கு வந்து 120ங்கிற வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக எதில் ஸ்டோர் ஆகும், ஃபேக்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். எகைன் i ++ ஐயோட வேல்யூ 6 ஆகுது. 6 ஆகிறப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்டோரியல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்துடுறோம், ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிட் ஆகிறோம். ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ 5ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஃபேக்டோரியல் வேல்யூங்கிறது 120. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெஸ்டட் ஃபார். ஸோ நெஸ்டட் ஃபாருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம இன்னொரு ஃபார் லூப் எழுதணும் அப்படின்னா அதை நெஸ்டட் ஃபார்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2 வேரியபிள் அப்படின்றது நான் வந்துட்டு கண்ட்ரோலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லூப் கண்ட்ரோலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ij அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி 1 to 5 வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு ஆர்டராக பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன். ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 1 அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு <= ஏவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப்புங்கிறது ரன் ஆகணும். அதாவது ஃபஸ்ட் லூப் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 <= 5 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய 2வது லூப் அப்படின்றதுக்கு வரும். ஸோ 2வது லூப்பில் வந்துட்டு ஜேவோட வேல்யூ இனிஷியலாக 1. ஸோ j <=
ஐயா இருக்கிற வரைக்கும் இந்த லூப்புங்கிறது ரன் ஆகும். என்னோட ஐயோட வேல்யூ ஒன்று தான், ஜேவோட வேல்யூ ஒன்று தான். ஸோ 1 less than or equal to 1 பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு என்ன பண்ணும், ஸோ அந்த ஐங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன 1, ஸோ அந்த 1ங்கிறது வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த 1ங்கிறது பிரிண்ட் பண்ணும். எகைன் வந்துட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு ஆகும். இந்த லூப் இன்னும் முடியல. ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆகும். ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற ஆறப்போ வந்துட்டு 2 ஆகும். 2 less than or equal to 1ன்றப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இப்போ இந்த லூப்பை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அது ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்லாஷ் n அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஸ்லாஷ் என்னன்னா அடுத்த லைன் அப்படின்றது பாயிண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லூப் அப்படின்றது வந்துட்டு எண்டுக்கு வருது. ஸோ எகைன் என்ன ஆகும், ஐயோட வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ 2 ஆகும். 2 less than or equal to 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. எகைன் புதுசாக வந்துட்டு இந்த ரெண்டாவது டைம் இந்த லூப்புக்குள்ளே வரப்போ திரும்பவும் ஜேவோட வேல்யூ 1 தான் எடுத்துக்கும். ஸோ ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயான்னு சொல்லி பார்க்குறோம். 1 less than or equal to 2 பார்க்குறப்போ கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ட்ரூ. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைம் என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ இப்போ 2. ஸோ இந்த 2ங்கிறது வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டைமு. எகைன் ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஜேவோட வேல்யூ 2 ஆகும். 2 less than or equal to 2 அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. 2 less than or equal to 2ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ, ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 2ங்கிறது ரெண்டாவது டைம் பிரிண்ட் பண்ணும். எகைன் ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு ஆகிறப்போ 3. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன ஆகும், இதை விட்டு வெளியே வரும். ஸோ அதே மாதிரி 1 2 2 3 3 3 4 4 4 அப்படின்னு சொல்லிட்டு 5 5 5 அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிக்கிறப்போ 6ன்னு ஆகிறப்போ அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறப்போ வந்துட்டு கெட் சிஹெச்சுக்கு வந்து வெயிட் பண்ணும். ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே இடத்துல வந்துட்டு ஐக்கு பதிலாக வந்துட்டு நான் இந்த இடத்துல ஜேன்னு கொடுக்குறப்போ அந்த வேல்யூங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 1 1 2 1 2 3 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜே அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஜேன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் நமக்கு பிரிண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping, now you